தமிழ்நாடு சட்டசபையில் மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக நிறைவேற்றுமாறு தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுவேன் மஹிந்த ராஜபக்ச. வளமான ஈழத்தை அமைக்க விஜய் ஒத்துழைக்க வேண்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வேண்டுகோள். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வாழ்த்து. யாழ்ப்பாணம் நோக்கி விரையும் 9 பார ஊர்திகள், நோயாளர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல். கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து முறையான விசாரணை அவசியம், பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்து. கிளிநொச்சியில் நேற்றிரவு குழுக்களுக்கிடையே மோதல், 4 வைத்தியசாலையில். சூடுபிடித்துள்ள தமிழக அரசியல் களம், முதலமைச்சர் விஜய் பதவியேற்றதும் அடுத்தடுத்து பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவுகள். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றிய தமிழின வலிப்பை சர்வதேச குற்றவியல் விசாரணை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலி சேர்ப்பதற்கு மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்வில் நிறைவேற்றுமாறு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய பேரவை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் ஈழத்தமிழ் மக்களின் சார்பாக தமிழ் தேசிய பேரவையின் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் பாரிய சாதனையை முதல் தடவிலேயே நிலைநாட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாங்கள் பதவி ஏற்றுள்ளமை இட்டு தமிழ் தேசிய பேரவையினராகிய நாம் மீளவும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்று நிற்கும் தங்களுக்குள்ள பாரிய பணிச்சுமைகளுக்கு மத்தியில் எமது கீழ்வரும் கோரிக்கையையும் கவனத்திற்கொள்ளுமாறு கேட்டு நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்கள் மீது அரங்கேற்ற தமிழின வலிப்பை நினைவு கூறும் வகையில் கடந்த 2009க்கு பின்னர் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக ஈழத்தமிழ் மக்கள் பிரகடனம் செய்து அந்நாளில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரமாக ஒன்று கூடி நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். ஈழத்தமிழ் மக்களது மேற்படி நீதிக்கான போராட்டத்திற்கு வலிச்சேர்க்கும் வகையில் கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருந்த அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவுடன் ஈழத்தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு என்றும் அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்நேரத்தில் தங்களது கட்சி நிறுவப்பட்டிருக்கவில்லை. ஆயினும் அதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகம் தோற்றம் பெற்று அதன் முதலாவது தேர்தலில் பெரு வெற்றியீட்டை தாங்கள் முதலமைச்சராக பதவியேற்று உள்ளீர்கள். இந்நிலையில் தாங்களும் தங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழர் மீது இடம்பெற்றது இனவழிப்பு, அதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் என்ற அதே நிலைப்பாட்டிலேயே மிகவும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பயணிப்பீர்கள் என்ற செய்தியை அனைத்து தரப்புகளுக்கும் வழங்கும் வகையில் மேற்படி 2013ஆம் ஆண்டு சட்டசபை தீர்மானத்தை ஒட்டியோர் தீர்மானத்தை இம்மே மாதத்தில் கூடும் தமிழ்நாடு சட்டசபையின் ஆரம்ப அமர்விலேயே தங்களது தலைமையில் நிறைவேற்றுவது ஈழத்தமிழ் விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சியான உறுதியான நிலைப்பாடு உள்ளமை வெளிப்படுவதாக அமையும். அதன் மூலம் ஈழத்தமிழினம் மீது நீங்கள் காட்டும் அக்கறையானது கொடிய இனவழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வலியுறுத்தி வரும் ஈழத்தமிழர்களுக்கு வலிச்சேர்ப்பதாகவும் அமையும் என்பதுடன் உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர் இதயங்களில் நீங்காத இடத்தை தங்களுக்கு வழங்கும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் செவ்வாய்க்கிழமை முன்னிலையாகுவேன், அழைக்கப்படும் சகல விசாரணைகளுக்கும் செல்வேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் பூத உடலுக்கு இன்று அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவையாற்றினார். இவரின் இறப்பு எமக்கு பாரியதொரு இழப்பாகும். அவரது இறப்புக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழு செவ்வாய்க்கிழமை முன்னிலையாகுவேன், அழைக்கப்படும் சகல விசாரணைகளுக்கும் செல்வேன் என்றார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேன கடந்த வெள்ளிக்கிழமை மர்மமான முறையில் உயிரிழந்தார். இவ்வாறான பின்னணியில் விமான கொள்வனவு தொடர்பில் கபில சந்திரசேன லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்காக நாளைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளார்.
வளமிக்க தமிழகம் மாத்திரமல்ல, வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் விஜய் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இன்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏற்கனவே நான் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கின்றோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது வாழ்த்துக்களை இந்த ஊடகத்தினூடாக நாங்கள் முக்கியமாக அவர் இன்று காலை முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக முதலாவதாக நாங்கள் எங்களது ஒரு முழுமையான வாழ்த்துக்களையும் அவர் அடுத்த 5 வருஷங்களுக்கு தமிழகம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பலபடி முன்னேற்றகரமான நிலைக்கு தமிழகத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் நம்புகின்றோம். அவர் கடுமையாக அதற்கான வேலைகளை செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். என்று சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக பார்க்கிற பொழுது அவர் முதன்முறையாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழகம் இந்தியாவில் ஏறத்தாழ பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு முதன்மையான ஸ்தானத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் அதற்கு மேலதிகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழகத்தை வழிநடத்துவதென்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் கருதுகின்றோம். தமிழகம் அப்படி முன்னேறுகிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு அது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும். அது கல்வியிலும் சரி, ஈழத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தியிலும் சரி, அது பல்வேறுபட்ட தாக்கங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடுகளிலும் சரி, அது பல தாக்கங்களை உருவாக்கும். ஆகவே அந்த வகையில் திரு யோசப் விஜய் அவர்கள் நிச்சயமாக நான் நம்புகின்றேன். அவர் ஏற்கனவே ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர். ஆகவே அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களும் அதாவது இரண்டு பக்கத்து இருக்கக்கூடிய 2 நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுவாக எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒன்றுபட்டு கைகோர்த்தி செல்லக்கூடிய அளவுக்கு உருவாகமாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் தமிழ் மக்களினுடைய அந்த என்னென்னு சொல்றது குரல் ஓங்கி ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே அவற்றை புரிந்து கொண்டு தமிழகம் முன்னேறும் என்பது மாத்திரமல்ல, தமிழகம் 8 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவிலேயே பலமான ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலம் ஈழத்தமிழ் மக்களுக்கு கை கொடுப்பதனூடாக ஈழத்தமிழ் மக்களும் அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நான் நம்புகின்றேன் திரு விஜய் அவர்கள் அவர் முதல் முறையாக அவர் ஒரு முதலமைச்சராக வந்தாலும் கூட இளைஞர்கள் யுவதிகள் போன்ற ஒரு பெருமளவு மக்களுடனான கவனத்தை தன் பக்கம் திருப்பி இருக்கிறார். ஒரு ஈர்ப்பை தன் பக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு 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 பொருளாதார ரீதியாக வளமிக்க தமிழகம் மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக ஒரு வளமிக்க ஈழத்தை முன்னெடுத்து செல்வதற்கும் அவர் ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்திய தமிழ் மக்கள், தமிழக தமிழ் மக்கள், இந்திய அரசாங்கத்தினுடைய உதவி ஒத்தாசைகளை பெற்றுக் கொடுக்க அவர் முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்கள் எல்லோருமே அவர் முதலமைச்சரான தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு மீண்டும் நாங்கள் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? இதேவேளை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையிலான முரண்பாடு எப்படி இருக்க போகிறது? முதலாவது இந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டியது டெல்லியும் கொழும்பும். இந்த விஷயங்கள் 2 நாடுகள் சம்பந்தமான விஷயம். கச்சதீவு என்பது திருமதி இந்திரா காந்தி அவர்களது காலத்தில் திருமதி பண்டார் நாயக் அவர்களுடன் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முடிவு. இதுவரையும் பல பேர் கச்சதீவை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்காக கச்சதீவு பற்றி உடனடியாக ஒரு முடிவு ஏற்படும் என்று சொன்ன விடயம் அல்ல. கச்சதீவு மீண்டும் தமிழகத்தின் வசம் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக அவர்கள் மத்தியில் இருக்கிறது. அது முக்கியமாக மீனவர்களுடைய பிரச்சனை அதற்கு ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பட்சத்தில் கச்சதீவு பிரச்சனை என்பது காணாமல் போன ஒரு பிரச்சனையாகவும் போய்விடலாம். ஆகவே இதில் முக்கியமான பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது. அதற்கு தமிழகத்து மீனவர்களையும் ஈழத்து மீனவர்களையும் கோர்த்து விடுவது என்பதல்ல, அவர்களுக்கிடையில் முரண்பாடுகளை வளர்ப்பது என்பதல்ல, அவர்களுக்குள் முரண்பாடுகளை உருவாக்கிவிட்டு இனியொரு குளிர் காய்வது என்பதும் அல்ல. மாறாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கு இதில் நிபுணத்துவம் வாய்ந்த பல பேர் அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள்.
ஆகவே அதற்கான ஒரு ஆணித்தளமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதனை ஈழத்து மீனவர்களும் வேண்டி நிற்கிறார்கள். அப்படி அது நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் பேசுகிற அல்லது அவர்கள் பேசுகிற கச்சதீவு பிரச்சனைகள் எல்லாம் சில சமயம் காணாமல் போன பிரச்சனைகள் ஆகிவிடலாம். ஆகவே ஈழத்தமிழ் மக்களது அந்த கடற்பிரச்சனை அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவு காணப்பட வேண்டும். அதில் திரு விஜய் அவர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் பேசி அது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள தமிழக முதல்வர் விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மையை அடித்தளமாக கொண்ட ஒரு புதிய யுகத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள். வெறுப்பு மற்றும் பழைய காயங்கள் மீது மட்டுமே கட்டப்பட்ட சமூகங்கள் இறுதியில் தனித்து விடப்படும் என்பதையும், அதே நேரத்தில் நீதி மற்றும் சக வாழ்வின் மீது கட்டப்பட்ட சமூகங்களை மக்கள் உண்மையாக வாழ விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதையும் வரலாறு நமக்கு காட்டியுள்ளது. உலகம் ஏற்கனவே பிரிவினைகளால் நிறைந்துள்ளது. நம் பிராந்தியத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மொழி, மதம் அல்லது அடையாளம் கடந்து உண்மையாக எதிர்பார்ப்பது சமூக முன்னேற்றம், நீதி மற்றும் நிலையான தன்மையே ஆகும். நம்மை பிரிக்கும் விடயங்களை விட நம்மிடையே உள்ள பொதுவான பண்புகளும் ஒற்றுமைகளும் மிக அதிகம். இந்த புதிய அத்தியாயம் முன்னேற்றத்தையும் கருணையையும், கடந்த காலத்தில் மற்றவர்கள் இடைவெளியை உருவாக்கிய இடங்களில் புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஆற்றலையும் கொண்டுவருவன் எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் உடனடியாக 9 பார ஊர்திகளில் அத்தியாவசிய மருந்துகளை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் மருந்துகள் அழிவடைந்த போதிலும் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளர்களுக்கான எந்த ஒரு சேவையும் பாதிக்கப்படாது என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மருத்துவ சேவைகளை தடையின்றி தொடர்வதற்கான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மருந்து தட்டுப்பாட்டை தவிர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய யாழ் போதனா வைத்தியசாலைகளிலிருந்து 3 பார ஊர்திகள் கொழும்பு நோக்கி பயணமாகி மருந்துகளை ஏற்றி வர உள்ளன. அதேவேளை கொழும்பில் உள்ள மத்திய மருந்தக களஞ்சியத்திலிருந்து 5 பார ஊர்திகளில் மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன. அனுராதபுரம் வைத்தியசாலையிலிருந்து ஒரு பார ஊர்தி மூலம் அவசர மருந்து விநியோகம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மொத்தம் 9 பார ஊர்திகளில் தேவையான அனைத்து வகை மருந்துகளும் எதிர்வரும் 4 நாட்களுக்குள் யாழ் போதனா வைத்தியசாலையை வந்தடையும். அதேபோன்று இந்த தீ விபத்திற்கான உண்மையான காரணம் என்ன மற்றும் இதனால் ஏற்பட்ட நிதி ரீதியான இழப்பு எவ்வளவு என்பது குறித்து ஆராய்வதற்காக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து விசேட விசாரணை குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளது என்றார். அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்க மத்திய சுகாதார அமைச்சு மற்றும் பிராந்திய வைத்தியசாலைகள் ஒன்றிணைந்து செயற்பட்டு வருகின்றது என்றார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் முதன்மை செயற்பாட்டு அதிகாரி கபில சந்திரசேனவின் மறைவு நாட்டுக்கு ஒரு சிறந்த ஆளுமையின் இழப்பாகும். அவரது மரணம் தொடர்பில் அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பத்திரமுள்ள சீலாரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். கபில சந்திரசேனவின் இறுதிக்கிரிய நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், கபில சந்திரசேனவின் மறைவு குறித்து நாம் மிகுந்த கவலையடைகின்றோம். அதேவேளை அவரது மரணம் தொடர்பில் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு குறைந்தபட்ச முறையான விசாரணையாவது முன்னெடுத்து உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகும். உண்மையில் நாம் இந்த அரசாங்கத்தை குறை கூறுவதற்காகவோ அல்லது குற்றம் சாட்டுவதற்காகவோ இதனை தெரிவிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொள்ளும் வகையில் சிலர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அத்தகைய கூற்றுக்கள் குறித்து நான் வருத்தமடைகின்றேன். உயர் மட்டத்தில் உள்ள ஒரு நபர் சிறைச்சாலைக்கு அல்லது விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்படும் போது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எனினும் கபில சந்திரசேனவின் விடயத்தில் அவருக்கு உரிய பாதுகாப்பு சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்பதே எமது கருத்தாகும். இதனை அரசாங்கத்தின் ஒரு பலவீனமாகவே நாம் கருதுகின்றோம். எதிர்காலத்தில் இவ்வாறான முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போதோ அல்லது அவர்கள் சிறையில் அடைக்கப்படும் போதோ அவர்களின் உயிர் பாதுகாப்பை தற்போதைய அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். கபில சந்திரசேன போன்ற ஒரு திறமையான மற்றும் சிரேஷ்டமான ஒருவரை எமது நாடு இன்று இழந்துள்ளது. அவர் நாட்டின் அபிவிருத்திக்கு தனது அறிவாற்றலால் பங்களிப்பு வழங்கியவர். எனவே இந்த சம்பவத்தை சாதகமாக கொண்டு அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்வதுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இழந்தமைக்காக மீண்டும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்.
கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி விவேகானந்த நகர் பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் காயமடைந்துள்ள நிலையில் ஒருவர் கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் மற்றும் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் மற்றும் ஒரு நபர் அனுராதபுரம் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது முற்பகை காரணமாக ஏற்பட்ட தொலைபேசி உரையாடல் முற்றியதன் காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் கூறிய ஆயுதங்கள் தடை பொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பாக யாரும் போலீசாரால் கைது செய்யப்படவில்லை. மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஆலோசனையின் முக்கிய நோக்கம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சட்டம் ஒழுங்கு நிலையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதையும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் குறிக்கோளாக கொண்டதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாக இடையிடையே முக்கிய உத்தரவுகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகின்றது. சட்ட ஒழுங்கு தொடர்பாக தலைமை செயலகத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர், தலைமை செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோருடன் தமிழக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மற்றும் பொது பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமை செயலகத்தில் ஒரு முக்கிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது.